வெல்கம் டு டே 1 ஆஃப் ஃபுட் கட் ப்ரௌனி ஸ்டால் இன் காஞ்சிபுரம். ஃபைனலி சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனி ஸ்டாலும் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டோம். நிறைய பேர் ஓப்பனா என் மேல ஜெலஸ் பட்டது என்ன தெரியுமா, டே 1ல இருந்து 40க்குள்ள எப்படா எவ்வளவு பெரிய அப்கிரேட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு. எடுத்தோம் கவுத்தோன்னு எதை பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சக்சஸ் ஆக முடியாது. ஒரு பிளானை எடுத்துட்டு அந்த பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண கரெக்டான வேலை போகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அதை பர்ஃபெக்டா பண்ணனால என்னால இந்த growth அடைய முடிஞ்சது. நீ வளர்ந்துட்ட, அதனால நீ இப்ப என்ன சொன்னாலும் கரெக்ட் ஆயிடு அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் எய்ம் பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய ட்ரீம். அதுல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப் கூட இருக்காது. எனிவேஸ் இதுவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இப்ப இது நடந்துதா, அடுத்து மேல கொண்டு போறதுக்கு என்ன வழியோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கணும். ஹோப் யாராவது புதுசா பண்றீங்க, ட்ரை பண்ண போறீங்கன்னா தயவு செஞ்சு யார்கிட்ட எந்த சஜஷனும் கேட்காதீங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமே பர்ஃபெக்டா இருந்தா தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே உங்களால பண்ண முடியாது. சோ இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் போடுங்க. அதுக்கான ரிசல்ட்டை எதிர்பார்க்காம இருங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சதோட அதிகமா தான் இருக்கும். ப்ரோ ஒருத்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி ஏன் ப்ரோ பண்றீங்க அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு என்ன அப்படி நினைக்காதீங்க. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கேட்டதும் இல்ல. எல்லாருமே என் சைட்ல தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன், என்னால வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் எந்த இஷ்யூமே கிடையாது. அந்த இடத்துல ஸ்டால் வைக்க கூடாதுன்றதுக்கு தான் பிரச்சனையே தவிர அவங்களுக்கு அதனால எந்த பாதிப்புமே கிடையாது. ஒரு குட்டியான போறதுக்கு இல்ல, ஒரு லாரியே போற அளவுக்கு இடம் இருக்கு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு நாள் டிஃபெண்ட் பண்ணி இல்ல நம்ம சைடு ஃபால்ட் இல்லைன்னு போது தைரியமா பேசணும்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, ஃபாலோவர்ஸ்லயே சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க, ப்ரோ எந்த இஷ்யூவா இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி எங்களுக்கும் ஆளுங்கெல்லாம் தெரியும், நாங்க ஹெல்ப் பண்றோம், ஏன்னா உங்க சைட்ல இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது பெரிய பேக் போனா இருந்தது எனக்கு. நான் சொன்னலையா, நம்மளால முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் போட்டா அதுக்கான ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த ரிசல்ட். யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸ்டால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் ஒர்க்லாம் பெருசா பண்ணல, கொஞ்சம் தான் பண்ணியிருந்தோம். அதனாலேயே நிறைய பேருக்கு புது ஸ்டால் போட்டிருக்கோன்றதே தெரிஞ்சிருக்காது. எனிவேஸ் சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் பேட்டரி அப்கிரேட்லாம் பண்ணிட்டே வரலாம். கைஸ் இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி இது இருக்குடா, இந்த இடத்துல போய் ட்ரை பண்ணலாடான்னு சொல்லுங்க. ஏன்னா பெங்களூர்ல வீடியோ பார்த்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்க ரிலேஷனுக்கு அனுப்பி அந்த ரிலேஷன் நம்ம கடைக்கு வந்துலாம் வாங்கினாங்க. அந்த ஸ்டோரிலாம் கேட்கும்போது சீரியஸா கூஸ் பம்ப்ஸ் மூவ்மெண்டா தான் இருந்தது. கீப் சப்போர்ட்டிங் கைஸ். கண்டிப்பா என்னால முடிஞ்ச பெஸ்ட் கண்டிப்பா கொடுப்பேன். வீக்லி ஒன்ஸ் புது டெசர்ட் ஆட் பண்றேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபாலோ தட்டி விட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு வாடா சீக்கிரம் இந்த கடைக்கு போலான்னு சொல்லிட்டு வாங்க. காட்டோட டீடைல்ஸ்லாம் கண்டிப்பா அப்கமிங் வீடியோல போஸ்ட் பண்ணிட்டே வரேன். டீப் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம டிஎம் பண்ணுங்க. டாடா பாய்.